அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று மார்ச் மாதம் 8ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் 24ஆம் தேதி, சனிக்கிழமை, நவமி திதி 8-17 வரை, அதற்கு மேல் தசமி திதி, திருவாதிரை நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்று ராகு காலம் காலையில் 9லிருந்து 10:30 வரை, யமகண்டம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, நல்ல நேரம் காலையில் 7:30 to 8:30, 10:30 to 11, சாயங்காலம் 4:30லிருந்து 5:30 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ, பிளாக், பர்பிள் கலர் சர்ட்டு போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது, அணியக்கூடாதது ஒயிட் கலர் சர்ட். நீங்கள் சாப்பிட வேண்டியது எப்படின்னா உளுந்த வடை அல்லது புளியோதரை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றிய சில குறிப்புகளை பார்க்கலாம். ஆயிலிய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இசை, நாட்டியம், உணவுப் பொருள் விற்கிறது, வாங்கிறது, அடுத்தால ஆடை அணிகள், ஆபரணங்கள், வாசனை திரவி, அதாவது பெர்ஃப்யூம்ஸு, லேவாதேவி, அதாவது கொடுக்கல் வாங்கல், வட்டிக்கு கொடுக்கறது வாங்கிறது, அந்த மாதிரி. அதே மாதிரி பேங்கில் கனெக்ஷன், இப்போ கிரெடிட் கார்டு கொடுக்கறது அல்லது பேங்கில் வேலை பார்க்குறது, பேங்கில் யாருக்கும் லோன் வாங்கி கொடுத்துட்டு கமிஷன் வாங்குறது, இந்த மாதிரி வங்கி தொடர்பு சம்மந்தப்பட்டது. சினிமா அலங்கார சாதனங்கள், அலங்காரம் டெக்கரேட் பண்ணுறது, உணவு விடுதி, அதே மாதிரி தங்கும் விடுதி, ஹோட்டலு, பிஜி நடத்துறது, அதே மாதிரி ஹோட்டல் நடத்துவது, அந்த மாதிரிப்பட்டது. பலபுற வணிகம்னா ப்ராவிஷன், இந்த மாதிரிப்பட்ட தொழில்கள் மூலம் முன்னேற்றம் அடைபவராக இருப்பார். உறவினர்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டார். தாயாரின் பரிபூர்ண பாசத்தை பெறுவராக இருப்பார். அதாவது ஆயிலிய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க ஆடை ஆபரண வாய்ப்பை பெறுபவராக இருப்பார். ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நல்லா இருக்கும், நல்ல டீக்கான உடை அணிவார், நல்ல நகநட்டோடு வாழ்வார். இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி பார்க்க விரும்புவோர் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பருடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படின்னா, மேசராசிக்காரர்கள் நினைத்ததெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு நெருங்கி கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி செலக்டிவ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஜாஸ்தி ஆள்கிட்ட ஆத்மார்த்த சிநேகிதர்கிட்ட வச்சிக்க மாட்டீங்க. செலக்டிவ் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி தொழிலில் இன்று ஓரளவு முன்னேற்றம் இருக்கிறது, மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறது. வரவு கூட, பொருளாதார வரவு, செலவு கம்மியாகிறது. பொருளாதார வரவு அதிகரிப்பதனால் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அடுத்து ரிஷபராசி. அதாவது செலவு எதிர்பார்த்ததான் வந்து கொண்டே இருந்தாலும் அதிகமானால் கூட பணத்தாட்டுப்பாடு என்பது இல்லை. எப்படினாலும் ரொட்டேட் பண்ணிடுறீங்க. பணப்பழக்க வழக்கங்கள் நன்றாகவே இருக்கிறது. வீணலைச்சல் இருந்தாலும் மனசில் ஒரு ஓரத்தில் நம்ம எப்படி ஜெயிக்கத்தானே போகிறோம் அங்கிற நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறது. அதே மாதிரி மனைவி மக்கள் உங்களுக்கு உதவி புரிபவர்களாகவே இருக்கின்றார்கள். அடுத்து மிதுன ராசி. குடும்பத்தினரை எச்சரிக்கையோடு கவனித்து வாருங்கள். ஏன்னா கொஞ்சம் நேரம் சிறு நோய்கள் ஏற்பட்டால் கூட உடனே அலட்சியம் பண்ணாமல் அதை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் மருந்து போட்டு இது பண்ணிங்க. இல்லைனால் பெரிய அளவில் செலவு இழுத்து விட வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். கணவன் மனைவி உறவு பற்றி அவ்வளவு சிறப்பாக கூற முடியாது. வெளியூர் பிரயாணங்களினால் ஓரளவு பெரிய நன்மை ஒன்றும் ஏற்பட போகிறது இல்லை. ஸோ பிரயாணத்தை தவிர்ப்பதே உத்தமம். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் மெதுவாக செல்லுங்கள். உங்களுக்கு ஆயுதங்கள், நெருப்பு போன்றவற்றினால் காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது.
நெருப்பில் வாய்ப்புன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏதாவது அடுப்பில் வச்சுருக்கிறீங்க, அதை இறக்கி விடுத்தோம்னு பாலோ என்னமோ கீழே கொட்டிடுறது, இல்லைனா கையில் கொட்டிடுறது, இல்லைனா துணி சூடு வச்சுக்கிறது, கத்திரிக்காய் காய்கறி வெட்டும்போது கையை நறுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உருவாகிறது. தொழில் செய்பவருக்கு கூட தொழிலில் மந்தமான நிலைமையே நிலவுகிறது. ஆனால் மனைவியால் மட்டும் மகிழ்ச்சியே நிலவுகிறது. அடுத்து சிம்மராசி. உடல்நிலை வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டாகிறது. பெண்களால் கெட்ட பெயர் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. பெண்களால் கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்புன்னா ஜாக்கிரதையாக பழகிக்கொள்ளுங்கள். தவிர்க்க முடியாத வெளியூர் பயணத்தினால் வீண் அலைச்சல், வீண் செலவு ஆயினும் பலன் ஏதும் இல்லை. பணத்தட்டுப்பாடு அதிகரித்து கொண்டே செல்கிறது. அடுத்து கன்னிராசி. தொழிலில் வந்து ஒரு வெற்றியும் ஒரு முன்னேற்றமும் கிடைக்கிறது. உடல் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. குடும்பத்தில் வந்து குதூகலம் நிலவுகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட நல்ல லாபம் கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாள் பரவாயில்லை, எந்த விதமான கெடுபலங்களும் ஏற்பட போவதில்லை. அடுத்து துளாராசி. துளாராசி பாரங்களுக்கு வந்து எதிர்பாராத வகையில் நண்பர்களால், உறவினர்களால் ஒரு உதவி கிடைக்கிறது. உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கின்றார்கள். அவங்களோட திடீர்னு அவங்களோட மனப்பாங்கு வந்து மாறுகிறது. ஒரு நாள் வந்து நல்லா இருக்கிறவங்க மறுநாள் சடனாக உங்கள் மேலே முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உறவினர்கள் நண்பர்களிடம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் செய்து கொள்ளுங்கள். மனதில் நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்க போகிறது இல்லை. கொஞ்சம் தடங்களாகி கொண்டு, தாமதமாகி கொண்டு மந்தகதியில் செல்கிறது. லாபம் வர வேண்டியது கூட குறைந்து கொள்கிறது. பிரயாணங்களினால் எந்தவித பலனும் ஏற்பட போவதில்லை, தவிர்த்து விடுங்கள். தகப்பனாரின் உடல்நிலையை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த ஜுரம், கோல்டு, அதாவது ஜலதோஷம்னு சொல்கிறாங்க இல்லையா, கோல்டு ஆகியவற்றினால் பிரச்சனைகள் உண்டாகி அதனால் அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. மாணவர்களுக்கு வந்து கல்வியில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே போய்கிடுகிறது. அதனால் வரக்கூடிய மார்க்கு கூட சற்று குறைவாகவே இருக்கிறது. மனச்சோர்வுக்கு இடம் தர வேண்டாம். பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்க. 2 நாள்களில் நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பித்துவிடும். கணவன் மனைவி உறவு இனிமையாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களுக்கு பகைவர்கள் முயற்சிகள் பலனளிக்காமல் போகிறது. உங்களை பகைவர்கள் என்ன பிளான் பண்ணி உங்களுக்கு கெடுக்கும்னு நினச்சா கூட கெடுக்க முடியறதில்லை. குடும்பத்தில் வந்து ஒரு புதிய ஜீவன் வந்து தோன்றப் போகிறது. அடுத்தால தொழிலில் மாற்றம், அது வந்து ஒரு மாற்றம் நிகழ்கிறது. முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கிறீர்கள். புதிய தொழில் நல்லபடியாக போகப் போகிறது. மனக்கவலைகள் வந்து மறைந்து விடுகிறது. மகிழ்ச்சி நிலைக்கிறது, ஏற்படுகின்றது. உடல் ஆரோக்கியம் கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. எதிர்பாராத வகையில் பொருள் வரவும் சொத்து சேர்க்கையும் உண்டாகக்கூடும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் லாபமே கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றன. உத்தியோக உயர்வு உண்டாகின்றது. அடுத்து கும்பராசி. உடல் ஆரோக்கியத்தை கவனமாக கவனித்து வாருங்கள். உணவு கட்டுப்பாடு, வாக்கிங் அல்லது ஜாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் செய்வது மிகவும் அவசியம். பிரயாணங்களினால் அவ்வளவு நல்ல பலன்கள் நடைபெறப் போவது இல்லை. எவ்வளவுதான் துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் ஓரளவு மனமகிழ்ச்சியும் மன நிம்மதியும் குடும்பத்திற்குள், வீட்டிற்குள் வந்தால் கிடைக்கிறது. அடுத்து மீனம். மனதை ஒருமுகப்படுத்தி கொள்ளுங்கள். மெடிடேஷன் அதற்கு சிறந்த வழியாகும். மனைவி மக்களை பற்றிய கவலை மனதிற்குள் அரித்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நண்பர்கள், உறவினர்கள் உதவியாலும் ஆதரவாலும் மனதை ஒருவித நிம்மதி கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு நல்லபடியாகவே இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங்
ஆகியவற்றின் பக்கம் செல்ல வேண்டாம். மக்கள் உதவி புரிபவர்களாக இருக்கின்றார்கள். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.